கல்லூரியில் பட்டமளிப்பு விழா மேடையில் ஆங்கிலத்தில் பேசிய நடிகர் அர்ஜுன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். விழா முடிந்து மீண்டும் தமிழில் பேசி அசத்தினார். திருவேற்காடு அடுத்த வேலப்பன் சாவடியில் உள்ள ஏசிஎஸ் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் அர்ஜுன் கலந்து கொண்ட நிலையில் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற பின்பு மாணவர்கள் மத்தியில் அர்ஜுன் பேச வரும்போது முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலேயே பேசி முடித்துவிட்டு சென்றார். விழா முடிந்த பிறகு மீண்டும் வந்த நடிகர் அர்ஜுன் மாணவர்கள் மத்தியில் தமிழில் உரையாற்றினார். அதில் இந்த விழாவில் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்தில் பேசினேன். அதற்காக எனக்கு தமிழ் தெரியாது என்று எண்ணிவிட வேண்டாம். எனக்கு தமிழ் நன்றாக தெரியும். தெலுங்கு மாணவர்கள் உள்ளீர்களா என தெலுங்கிலேயே மாணவர்களும் கேட்டறிந்தார். அது மட்டுமின்றி விழா மேடையில் நடிகர் அர்ஜுன் குறித்த வீடியோ வெளியிடப்பட்டது. அதில் பி. வாசு இயக்கத்தில் தான் நடித்த சாது படத்தின் வீடியோ காட்சிகள் வெளியிடவில்லை என்று கூறிவிட்டு சென்றார். ஆங்கிலத்தில் பேசிவிட்டு சென்ற நடிகர் அர்ஜுன் மீண்டும் தமிழில் மாணவர்கள் மத்தியில் பேசியதற்கு மாணவர்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமார். From the bottom of my heart, thank you, sir. It's a fantabulous gesture of yours. அப்புறம் என்னுடைய ஏவி இப்படிப்பட்ட ஒரு விழாவில் என்னுடைய ஏவி பார்க்கும்போது கொஞ்சம் கூச்சமாக தான் இருந்தது. ஆனால் அதில் ஒரே ஒரு படம் மட்டும் மிஸ் ஆச்சு. அது வாசு சார் டைரக்ஷனில் பண்ண சாதுங்கிற ஒரு படம். மிக அருமையான ஒரு படம். ரொம்ப பேர் வந்த ஒரு படம் அது. ஸோ தேங்க்யூ அகெயின். உங்கள் எல்லாருக்கும் இந்த இடம் நல்ல ஒரு ஹெல்த் ஆப்ஷன் ப்ராஸ்பரிட்டி எல்லாத்தையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. The honorary doctorate. We request our chief guest to confer the honorary degree to Director P. Vasu. நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அவர்கள் மதிப்புறு முனைவர் பட்டத்தை டைரக்டர் திரு பி. வாசு அவர்களுக்கு வழங்க இருக்கிறார். We request our chancellor and other dignitaries to honor Director P. Vasu. நமது சிறப்பு விருந்தினர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு கௌரவ முனைவர் பட்டம் நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களாலும் நமது வேந்தர் அவர்களாலும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
பணியாளர் போன்ற அத்துணை பதிவாளர்களுக்கும் அத்துணை துணை பதிவாளர்கள், திட்ட அலுவலர்கள், HOD மற்றும் அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இடத்திலே போட்ட தங்கம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர். நம்முடைய வேண்டுமானால் அரை மணி நேரம் சொல்லலாம். எளிமையானவர், அடக்கமானவர், அன்பாக பழகக்கூடியவர், நேர்மையானவர். Dr. Datri Priya Bandi, PhD in Periodontics. Sri Krishna Titara, PhD in Pharmacy. Dr. Devanayagi, PhD in Oral Medicine. Dr. Shahul Amit, 5CKM, PhD in Orthodontics. Dr. Parameswari M, PhD in Nursing. Dr. Mocha Rakini, PhD in Nursing. Dr. Mohan Babu N, PhD in Pharmacy. Dr. Salma Shaikh, PhD in Pharmacy. Dr. Lalita Chembeti, PhD in Pharmacy. Dr. Gajalakshmi S, PhD in Pharmacy. Dr. Santosh Kumari M, PhD in Nursing. Dr. Chamundeswari Raidu, PhD in Management Studies. Dr. Samia Megam I, PhD in Biochemistry. சண்முகம் சார் சேர்மன் அவர்கள், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, இன்று எனக்கும் என்னுடைய நண்பர் சிறந்த நடிகர் அர்ஜுன் அவர்களுக்கும் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய பெருமை என்னவென்றால், எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இதை வழங்கியது நினைக்கும் பொழுது நான் என்னுடைய அந்த புரட்சி தலைவரை, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்த, எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த என் தந்தை 300 நாட்கள், குறைந்தது 300 நாட்கள் அவருடைய முகத்தை தொட்டிருப்பார். அப்படி ஒரு பாக்கியம் என் தந்தைக்கு கிடைத்தது. எம்ஜிஆர் அவர்களின் ஒப்பனையாளராக பீதாம்பரமாக எல்லோருக்கும் தெரியும். அவருடைய படம் பார்க்கும்போது எல்லாமே அந்த டைட்டில் கடை பார்க்கலாம். அப்படிப்பட்ட அவருடைய யூனிவர்சிட்டியில் எனக்கு இந்த மாதிரி ஒரு டாக்டர் பட்டத்தை இந்த யூனிவர்சிட்டி சேர்மன் திரு AC சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துள்ளேன். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டாக்டரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு டிசர்வ் பண்ணுறோம் தெரியாது. பட் பொறுப்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது லைஃப்பில். அதான் மேடையில் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஐ வில் ட்ரை டு பி பெட்டர் ஹியூமன் பீயிங் டு ஜஸ்டிஃபை திஸ் ஆனர். AC சண்முகம் சார், டாக்டர் AC சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய குடும்ப சார்பாக, அப்புறம் வாசு சார் அவங்க குடும்ப சார்பாரையும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். I'm really humbled for this fabulous recognition. Thank you, sir. Okay. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் யூனிவர்சிட்டியினுடைய பட்டமளிப்பு விழாவில் சான்சலர் திரு AC சண்முகம் அவர்களுடைய அழைப்பில் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டது மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு இங்கு தலை சிறந்த பல்வேறு துறைகளில் தலை சிறந்து விளங்கிய திரு சீனிவாசமூர்த்தி, திரு வாசு அவர்கள், திரு அர்ஜுன் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த டாக்டர் பட்டமானது மாணவர்கள், தமிழகத்தினுடைய மாணவர்கள், PhD போன்றவர்கள்லாம் இன்றைக்கு வாங்கியிருக்கார்கள். தமிழகத்தினுடைய கல்வி இன்றைக்கு நம்முடைய AC சண்முகம் அண்ணா அவர்கள் ஒரு சிறந்த கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 50,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் அவரிடத்தில் படித்து பட்டம் பெற்று வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகாவிலும் தங்களுடைய கல்வி நிறுவனங்கள் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த
பட்டமளிப்பு விழாவின் மூலம் மாணவர்களுக்கு நான் சொல்லுவது, இந்த நாம் ஒரு வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய இலக்கு 2047 நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்விக் கொள்கையோடு அதேபோல் தொழில்நுட்ப கல்வியை சர்வதேச அரங்கில் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொள்ளுகின்ற அந்த காம்படிட்டிவ் சூழ்நிலை உருவாக்குகின்ற ஒரு நல்ல புதிய கல்விக் கொள்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கல்விக் கொள்கையை நாம் அனைவரும் ஏற்று நம்முடைய மாணவர்கள் இன்னும் பட்டத்தீட்டிய மாணவர்களாக, ஸ்கில்டு மாணவர்களாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய அனைவரும். நன்றி. கிண்டி மருத்துவமனையில் நம்ம பார்த்தோம், டாக்டர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பயிற்சி மாணவர் கல்கத்தாவில் ஒரு மாணவி கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். அதிலிருந்து கூட இன்னும் இவர்கள் எல்லாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு அரசாங்கம் மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு, அவர்களுக்கு உரிய வேலைக்கான உத்தரவாதம், அவர்களுக்கு உரிய பணி உயர்வுகள் இதெல்லாம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் இன்னும் அவங்க கவனக்குறைவாக இருக்கிறார்கள். பாதுகாப்பு விஷயத்தில் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். வாஜ்பாய் காலத்தில் தண்டனை கடுமையாக இருக்க வேண்டும். தண்டனை கடுமையாக இருந்தால்தான் இந்த குற்ற சம்பவங்கள். ஆகவே நடவடிக்கைகள் விரைவாகவும் நடவடிக்கைகள் கடுமையாகவும் இருந்தால் சவுதி அரேபியாவில் ஒருவர் குற்றம் செய்தால் அல்லது கற்பழிப்பு செய்தால் நடு சாலையில் நின்று தூக்கிலிட்டு மக்கள் பார்க்கின்ற வகையில் இருக்கிறார்கள். அந்த லட்சத்தில் ஒன்றுதான் அந்த சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் இங்கு பல்வேறு ஜனநாயக உரிமைகள் இருப்பதனால் இந்த குற்ற உணர்வுகள் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது.